சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல காய்கறிகள் சம்மந்தப்பட்ட பல பிசினஸ் வீடியோக்கள் நம்ம நெறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் பண்றதுக்கு நெறைய பேர் ஈடுபாடு காட்டினாலும், ஆர்வமா இருந்தாலும் கூட, இது எங்க வாங்குறது அப்படிங்கிறதுல ஸ்டக் ஆயி நின்றுறாங்க. இத நெறைய பேர் கேள்வியாவும் கேட்டிருக்காங்க. அதே சமயம் எங்க வாங்குனா லாபம் அதிகமா கிடைக்கும், விலை கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பல பேர் கேள்விகளா கேட்டிருக்காங்க. அந்த நபர்கள் எல்லாருக்குமே சில விஷயங்கள நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, நேரடியா விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்குனோம் அப்படின்னா, நமக்கு டபுளுக்கு 3 மடங்கு கூட லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வைக்க வேண்டாம். ஏன்னா, நம்ம நேரடியா விவசாயிகள்கிட்ட வாங்குறனால, நமக்கு டபுளுக்கு டபுள் கிடைச்சாவே போதும். இதே 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு லாபம் வச்சு விக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த மாரி பெரிய மார்க்கெட்ல ஹோல்சேல்ல வாங்கிட்டு அத ரீட்டெயிலாவோ, அதிலிருந்து மிடில் டீலரு இந்த மாரி நெறைய பேர் கைமாத்தி குடுக்கும்போது தான், ஒவ்வொரு கைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கிட்டு தான் தள்ளி விடுவாங்க. அப்படி தள்ளும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குறிப்பிட்ட லாபம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு விளைச்சல் இருக்கிற இடத்துல ரூ. 10க்கு 1 கிலோ வாங்குறோம் அப்படின்னா, இதே மார்க்கெட்ல நம்ம கடைசியா ரீட்டெயில் கடையில போய் வாங்கும்போது, அந்த ரூ. 10 விளைச்சல் இருக்கிற அந்த ஒரு பொருள் 1 கிலோ ஐட்டம், இதே ரீட்டெயில்ல நம்ம வாங்கும்போது ரூ. 70 ரூ. 80 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் வாங்குவோம். அப்பன்னா யோசிச்சு பாருங்க, இடையில எந்த அளவுக்கு மீடியேட்டர்கள் இருக்காங்க, எந்த அளவுக்கு கைமாறி இருக்கு, கடைசியா நம்ம கைக்கு வரும்போது எந்த அளவுக்கு நமக்கு விலை ஏறி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நாம எந்த இடத்துல இருந்து வாங்குறோமோ, நமக்கு எந்த அளவுக்கு லாபம் வேணுமோ, அத வச்சு தான் நம்ம விக்கணும். உதாரணத்துக்கு நம்மளோட சேனல் நண்பர்கள கேட்ட மாரியே வச்சுக்கலாம். ஏன்னா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் முதல் கேள்வியா இருக்கு. 2 இடங்கள்ல வாங்க முடியும். ஒண்ணு விவசாயிகள்கிட்ட நேரடியா வாங்கலாம். உங்கள சுற்றி இருக்கிற சுற்று வட்டார பகுதிகள்ல எங்கெல்லாம் காய்கறிகள் விளைச்சல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் தேடணும். ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் நாமக்கல் மாவட்டங்கிறதுனால, என்னோட மாவட்டத்தில இருக்கிற மிகப்பெரிய காய்கறி சந்தை எதுன்னு கேட்டா, ஒரு 3, 4 இடங்கள் இருக்கு. இதுல மிக முக்கியமானது மாவட்டத்தோட தலைமை சந்தை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்துல சேலம் ரோட்ல இருக்கு எனக்கு. அந்த சந்தைக்கு போனா எல்லா காய்கறிகளுமே நேரடியா விவசாயிகள்கிட்ட இறக்கி, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி இந்த மாரி தான் அந்த இடங்கள்ல என்னால வாங்க முடியும். இத தவிர்த்துட்டு இன்னொரு இடத்துலயும் நான் இதே மாரி வாங்க முடியும். அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிபுரம் பக்கத்துல மெட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுற்று வட்டார பகுதி எந்த மாரின்னா, கொல்லிமலை அடிவார பகுதி அப்படிங்கிறனால, அந்த பக்கம் காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே விளைச்சல் அதிகமா இருக்கு. அத கொண்டாந்து மெட்டாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சந்தையா போட்டு, மிகப்பெரிய அளவுல மொத்த வியாபாரத்துக்கு விக்கிறாங்க. அங்க கூட வாங்க முடியும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா, முள்ளுக்குறிச்சின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு பக்கத்துல தம்மம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காய்கறிகள் ஹோல்சேல் மார்க்கெட் நெறையா இருக்கு. இந்த மாரி இன்னொரு சுற்று வட்டார பகுதிகள்ல எனக்கு இருக்கிற இடங்கள் எங்கெங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா, நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால, எனக்கு பிசினஸ் மோட்டிவ்ல தான் நான் எல்லா விஷயங்களுமே பல விஷயங்கள் நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது என்னோட சுற்று வட்டார பகுதிகள்ல எங்கெங்க இருக்கு, எது எது எங்கெங்க வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே நோட் பண்ணுவேன், விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன், கண்டுபிடிப்பேன். அந்த இடங்களுக்கு நான் போகவும் செய்வேன். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ பார்க்குற நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் என்னோட மாவட்டத்த தான் நான் சொன்னேன். ஏன்னா, இது என்னோட சுற்று வட்டார பகுதி. எனக்கு எங்க கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதே நீங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? உங்களுடைய மாவட்டம் என்ன? அந்த மாவட்டத்த சுற்று வட்டார பகுதிகள்ல எங்க காய்கறிகள் கிடைக்கும்? அது தெரியலையா? அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு, மாவட்டத்தோட தலைமை மாவட்ட சந்தைன்னு ஒண்ணு இருக்கு. அது எங்கேன்னா, மாவட்டத்தோட ஹெட் எங்க இருக்கு? இப்ப நாமக்கல்னா, நாமக்கல். என்னோட மாவட்டம் நாமக்கல்லா இருந்தாலும், தலைமை மாவட்ட சந்தை எங்க இருக்குன்னு கேட்டா, நாமக்கல்ல தான் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைமை மாவட்ட சந்தை எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த மாவட்டத்தோட ஹெட் முக்கியமான ஊர்ல தான் இருக்கும். அந்த மாரி உங்களோட ஊர்ல எது மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேர் இத கேட்கறனால, எனக்கு இது சொன்னாலும் கூட அவைங்களுக்கு அது புரியுதா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமா இருந்தது. அத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீடியோல இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்.
இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன காய் வேணும்? ஒவ்வொரு காயுமே தனிப்பட்ட முறையில மூட்டை மூட்டையா இறக்குவாங்க. இங்க வாங்கும்போது நீங்க நெறைய கடைகள்ல வாங்குற ரூ. 30 ரூ. 40 போட்டு ரூ. 50 ரூ. 100 போட்டு வாங்குற ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு வாங்குற ஒவ்வொரு பொருளுமே இந்த இடத்துல வாங்கும்போது கிலோ வெறும் ரூ. 5 ரூ. 10 அதிகபட்சமாவே ரூ. 20க்கு மேல தாண்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல. சில பொருள்கள் மட்டும் தான் பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாரி காய்கறிகள் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயங்கள்ல ரூ. 100க்கு மேல நான் மார்க்கெட்லயே வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து சீசன் இல்லாத டைம்ல தான் விலை அதிகமாவே அந்த இடங்கள்ல கிடைக்கும். அந்த மாரி இருக்கும்போது, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, விலை கம்மியா தான் வாங்க முடியும். இந்த மாரி மார்க்கெட்ல. இதே பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில இருக்கும்போது ஒரு விலையும், இந்த மாரி கீழ இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு விலையும், இந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இதே கொஞ்ச தூரம் 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல விப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு விலையும், அங்கருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல விப்பாங்க. அங்க ஒரு விலையும், இந்த மாரி இடத்துக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, விலை மாற்றம் இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம வாங்க முடியும். நாம வாங்குற இடம் எது? இந்த 100 மீட்டரா, 200 மீட்டரா, இல்ல வண்டியிலயே இல்ல கீழ இறக்குனதுக்கு அப்புறமா எந்த இடத்துல நம்ம வாங்க போறோம்? இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்து நேரடியா விவசாயிகிட்ட வாங்குறேன் அப்படின்னா, அப்ப இன்னும் விலை கம்மியா இருக்கும். இது எல்லாத்தையுமே நாம தான் முடிவு பண்ணணும். இத வச்சு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் 2 மடங்கா, 3 மடங்கா, 5 மடங்கா அப்படிங்கிறது அந்த தொழில் பண்ணும்போது நம்ம வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு லாபமும் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு தொழில் தந்திரம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம விவசாயிகளை ஏமாத்துறதோ, மத்தவங்க வயித்துல அடிச்சு பண்றதோ கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு. விவசாயிகளுக்குன்னு ஒரு பொருள் கவர்மெண்ட் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ரீட்டெயில்ல விக்கிறதுக்கும் ஒரு பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அந்த விலைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கவே போறோம். அந்த மாரி இருக்கும்போது இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, தவறாவோ, விலை அதிகமாவோ ஒருத்தரை ஏமாத்தியோ நம்ம பண்றது கிடையாது. இதையும் நெறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதையும் கூட நெறைய பேர் புரிஞ்சிக்காம விவசாயிகள வயித்துல அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பா கமெண்ட் பண்றவங்களா இருக்காங்க. அந்த மாரி நபர்களுக்கு இத நான் சொல்லணும்னு நெனைச்சேன். எப்பவுமே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில இருக்கிற சில விஷயங்கள், சில தொழில் தந்திரங்கள், பல பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் எந்த ஒரு தொழிலையுமே நம்ம வந்து நேர்த்தியாவும், மிக சிறந்த முறையில தெளிவா பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க YouTubeல தேடுங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா, ஆன் ஃபீல்டுல இறங்கி நீங்க ஒரு விஷயத்த தேடும்போது தான், உங்களுக்கு நெறைய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கவும் முடியும். அதுதான் பல அனுபவத்த கத்துக் குடுக்கும் உங்களுக்கு. அதுதான் என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். அதனால YouTube வீடியோலாம் வந்து ஒரு நார்மலா ஜஸ்ட் ஒரு ஐடியாவா நீங்க எடுத்துக்கங்க. ஆனா விஷயம் என்ன? ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஆன் ஃபீல்டுல இறங்குனா மட்டும் தான் கத்துக்க முடியும். இது வந்து அனுபவ ரீதியா நான் சொல்றேன். ஏன்னா, என்னோட அனுபவங்கிறது பல தோல்விகள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். நான் வந்து என்னதான் இப்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணாலும் கூட, அதுக்கு முன்னாடி பல இழப்புகள், பல தோல்விகள் நெறைய இழந்திருக்கேன். பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு, பல தடைகள தாண்டி தான் நான் வந்திருக்கேன். இந்த அனுபவத்த தான் நான் உங்களுக்கு நான் தரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்மள எப்பவுமே மோட்டிவேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா, நம்மள டிமோட்டிவேட் பண்றவங்க நம்ம கூடயும் இருப்பாங்க, நம்மள சுத்தி இருக்காங்க. நம்ம ஃபேஸ் பண்ற நெறைய பேர் நம்மள டிமோட்டிவேட் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதுக்காண்டி தான் யாருமே வந்து அதிலிருந்து தளர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான், என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பக்கபலமா சில விஷயங்கள கத்துக் குடுக்க முடியுமோ, சொல்ல முடியுமோ, தெரியப்படுத்த முடியுமோ, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காண்டி தான் நான் இந்த மாரி பிசினஸ் வீடியோக்களையே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டா இதில் இடம் இருக்கு, அதில் பார்த்துக்கோ எவ்வளோன்னு குறிச்சிக்கோ. ஆ இந்த மாதிரி இதில் இடம் எழுதிருப்பாங்க பாரு.
எவ்வளோ போட்டுக்கிற 20 கிலோ தங்கம். வா, வா, வா. கத்திரி 50 40 போதுண்ணா 40 35.